ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்க ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபிஷிங் அட்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்டாக்கை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இந்த அட்டாக்கில் நிறைய பேர் மாட்டியும் இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷிங் அட்டாக் எப்படி பண்ணுறாங்க அண்ட் ஃபிஷிங் அட்டாக்னா என்னது, எப்படி ஃபிஷிங் அட்டாக்லேருந்து நம்மளே சேஃப்டியாக வச்சுக்கிறதுங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். Disclaimer: the information provided in this video is intended for educational and informational purposes only. The examples of phishing attacks shown in this video are for demonstration purposes to help you recognize and protect yourself against. ஓகே, ஃபிஷிங் அட்டாக் அப்படின்னா ஒரு வெரைட்டியான சைபர் அட்டாக்கை தான் சொல்கிறாங்க. இந்த அட்டாக்கில் அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக்காக இப்போ இருக்க கம்பெனிகளோட எக்ஸாம்பிள்ஸுக்கு ஃபேஸ்புக் கம்பெனி எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக் கம்பெனியோட லொகின் பேஜ் இல்லைனா பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் பேஜ், இந்த மாதிரி பேஜ்வங்கள்லாம் க்ரியேட் பண்ணுறது மூலம் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டையோ இல்லைனா கிரெடிட் கார்ட்ஸ் நம்பர்ஸையோ எதிர் பண்ணுறது தான் ஃபிஷிங் அட்டாக்ஸ். பெரும்பாலான அட்டாக்கர்ஸ் மெயிலை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அட்டாக்கை மெசேஜ்லேயோ ஒரு சோஷியல் மீடியாஸில் அண்டு ஃபேக் வெப்சைட்டை யூஸ் பண்ணியும் செய்யலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸுக்கு சகானாங்கிற ஒரு கேர்ளுக்கு பேங்க்லேருந்து அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லி ஒரு மெயில் ஒன்று வருது. மெயிலில் இமீடியட்டாக செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க, இல்லைன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் ஒன்றையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த மெயிலை வாசித்த சகானா அந்த மெயிலில் அட்டாச் பண்ணியிருக்க லிங்கை கிளிக் பண்ணி போகும்போது ஒரு ஃபேக் வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த வெப்சைட்டில் பேங்க்கில் இருக்க மாதிரியே யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்குது. இதை பார்த்த சகானா யூசர் நேம் பாஸ்வேர்டையும் கொடுத்து லொகின் பண்ணும்போது பேஜ் லோட் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிருச்சு. சகானாவுக்கே தெரியாது யூசர் நேம் பாஸ்வேர்டும் இன்னொரு இடத்துல இன்னொரு ஆளுக்கு போயிட்டு சேர்ந்தது. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டையும் இமீடியட்டாக பேங்க்கோட ஒரிஜினல் வெப்சைட்டு போயிட்டு லாக் பண்ணி அவனுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் அவன் எடுத்துக்குவான். இதுதான் ஃபிஷிங் அட்டாக். ஓகேவா? சரி ப்ரோ, ஃபிஷிங் அட்டாக்லேருந்து எப்படி ப்ரோ நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு மெசேஜில் கவனமாகவே இருங்க. அதில் இருக்க லிங்க்ஸ் ஓர் ஃபைல்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. செகண்ட், மெயில் அட்ரஸை நல்லாவே செக் பண்ணுங்கள். இஸ்லாம் எப்படியுமே உண்மையான மெயில் ஐடியை போல தான் க்ரியேட் பண்ணுவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு yourbank.comனு இருக்க வேண்டிய இடத்துல yourbank_secure.comனு இருக்கும், இல்லைனா yourbank@secure.comனு இருக்கலாம். இருந்தாலும் சின்ன ஒரு மாற்றம் எப்படியுமே மெயில் அட்ரஸில் இருந்தே ஆகும். தேர்ட் பாயிண்ட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைனா கிராமரை செக் பண்ணுங்கள். எந்த ஒரு கம்பெனிலையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் கிராமர் மிஸ்டேக்கும் விட்டு மெயில் அனுப்பவே மாட்டாங்க. ஃபோர்த் டிப், மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி லேயரை ப்ரொவைட் பண்ணும். டிப், அப்டேட் இல்லைனா செக்யூரிட்டி அப்டேட்டை எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. இது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட பக்கிலிருந்து நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழி தான். ஓகேவா? டோட்டலாக பார்க்க போனால் ட்ரெஸ் இல்லைனா மெசேஜஸில் கவனமாகவே இருங்க. டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஃபிஷிங் அட்டாக்லேருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபிஷிங் டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எப்படி ரன் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு வந்துடும். இதுக்கு உங்களுக்கு காலி லினக்ஸ் இல்லைனா பெரட்டோஎஸ் இல்லைனா உபுண்டு இல்லைனா உங்கள் மொபைலில் பண்ண போகிறீங்கன்னா டெர்மேக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்டு நான் மேக்புக் யூஸ் பண்ணுறதுனால நான் யூடிஎம்ங்கிறதுல தான் வேர்ச்சுவலாக போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? நான் யூடிஎம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடிஎம்மில் நான் பெரட்டோஎஸ் போட்டு பூட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பெரட்டோஎஸ் யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜிட்டப்பில் போய்ட்டு ஜிட்டப்பில் சிங்க் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து அண்ட் கொடுத்துட்டு சர்ச் பாரில் செட்ஃபிஷ்ங்கிற டூலை சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட்ஃபிஷர் டூல் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சோர்ஸ் கோட்லாம் இருக்குது. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இன்ஸ்டாலேஷனில் இந்த கோடை ஒவ்வொன்றா 1 by 1 காப்பி பண்ணி உங்கள் டெர்மினலில் போட்டிருந்தீங்கனாலே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்கள் வீட்டில் தந்துடும். ஃபஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு sudo apt get இதை போட்டுக்கிறேன். இது நீங்கள் ஒவ்வொரு பயனும் போடுற நேரமும் போட்டிங்கன்னா நல்லா ஃபைல்ஸ்லாம் அப்டேட் ஆகிறதுக்கு, ரீசெண்டாக வந்த ஃபைல்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கமெண்ட் போடுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் டெர்மினலுக்கு ஜிட்டப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு sudo apt get
இன்ஸ்டா ஜிட் ஒரு கமெண்ட்டை கொடுக்கும். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஜிட்டப்ளோவில் இந்த கோட், எக்ஸாம்பிள் திஸ் கோட், இந்த கோடை காப்பி பண்ணிக்கங்க. ஓகேவா, இந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் டெஸ்டினேஷன் வந்து டெஸ்க்டாப் மாற்றிக்கிறேன். ஓகேவா, நான் எங்கே இருக்கேன்னா பிடபிள்யூவில் இருக்கேன். பிடபிள்யூ ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டிரெக்டரின்னு சொல்கிறது ஹோம்லுக்கு பேரட்டோலுக்கு இருக்கேன். ஓகேவா, நான் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் செலக்ட் ஆகிடுச்சு, செக் பண்ணிக்குவோம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் ப்ராப்பர் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு, என்ன இன்ஸ்டாலும் ஆகுது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ எல்எஸ் கமாண்ட் கொடுத்து என்னென்ன ஃபைல் இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம். ஓகேவா, எல்எஸில் இசட்ஃபிஷருங்கிற ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே இது டெஸ்க்டாப்லேயே இருக்குது. இந்த இசட்ஃபிஷருங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்க்டாப்பில் இசட்ஃபிஷருங்கிற டூலும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்எஸ் கமாண்ட் கொடுத்துக்கலாம். எல்எஸ் கமாண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா isetfisher.sh ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணணும். ஓகே, அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு வேறு மெசேஜுங்கிற கமெண்ட்டை போடணும். இன்ஸ்டால் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ரன்னும் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பாருங்கள், இசட்ஃபிஷரில் வெர்ஷன் வந்து 2.3.5 இந்த வெர்ஷன் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதில் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த 35 வெப்சைட்டில் இல்லை பாஸ்வேர்டை வந்து அட்டாக் பண்ணலாம். ஓகேவா, நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸ்க்கு கூகுள்கிட்ட பாஸ்வேர்டு கெதர் பண்ணுறது தான் நான் சொல்ல போகிறேன். செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 வந்து கூகுள்கிட்ட. ஓகேவா, கூகுளோட ஓல்டு லாகின் பேஜ், நியூ லாகின் பேஜ் அண்ட் அட்வான்ஸ் ஓட்டிங் ஃபோல்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, நான் நியூ லாகின் பேஜை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். செகண்டில் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். சரி, இதில் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபோட்டோ இது எதுலுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, எந்த சர்வரில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்கு. நான் வந்து க்ளோட்டை கொடுத்துக்கிறேன். இதில் போர்ட் ஐடி கொடுக்கணும். ஓகேவா, நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் ஃபோட்டோ வந்து அசைன் ஆகிடும். ஓகேவா, அண்ட் நம்ம வந்து லிங்க் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு கேட்கும் இது முடிய. ஓகே, இந்த யூஆர்எல் ஒன்று க்ரியேட் பண்ணுறது கேட்குது. வந்து எது கொடுத்துக்கிட்டு ஏதோ யூஆர்எல் கொடுத்துங்க, .com கொடுத்துங்க. லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சு. 3 லிங்க்கில் 2 லிங்க் தான் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த க்ரீனில் உள்ள லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டு நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி என் மொபைலுக்கு நான் சென்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, மொபைலில் பேஜை ஓப்பன் பண்ணிக்குவோம். மொபைலில் கிளிக் பண்ணிட்டேன், லிங்க் கிளிக் பண்ணேன். இங்கே ஐபி அட்ரஸ் வந்து ஃபவுண்ட் ஆகிடுச்சு, பேஜும் லோட் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த பேஜில் இமெயில் அட்ரஸ் கேட்குது, பாஸ்வேர்ட் கேட்குது. இதை பார்க்கையே கூகுள் எக்ஸாக்ட் பேஜ் மாதிரியே இருக்கா? ஆனால் கூகுளோட பேஜ் மாதிரியே இருக்காதுங்க. இப்போ நான் கூகுளோட பேஜ் இப்படி இருக்காது. ஓகேவா,
யூஆர்எல் வந்து கூகுள் login.htmlங்கிற இதில் தான் க்ரியேட் பண்ணியிருக்குது. சரியா, நம்ம இந்த இமெயில் இடத்துல நான் சும்மா நார்மல் இமெயில் கொடுத்துக்கிறேன். 123456@gmail.comனு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து 12345678ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ சிங்கின் பண்ணிக்குவோம். சிங்கின் பண்ண முடிய அக்கௌண்ட் ரிகவரிங்கிறதுக்கு இப்போ இருக்குது. இது வந்து கூகுள் ஸ்டார்ட் பேஜ் கேட்பாங்க. google.com இருக்குது, account.google.com இருக்குது. இது தான் கூகுளோட பேஜ். நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணது வந்து ஃபிஷிங் பேஜ். நம்ம லினக்ஸில் பார்த்தோம்னா, பெரட்டோஸில் பார்த்தோம்னா அக்கௌண்ட் ஐடி வந்திருக்கு, கஜன் 123456@gmail.comங்கிறது வந்திருக்கு, பாஸ்வேர்டு வந்து வந்திருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணி கூகுள் எக்ஸாக்ட் பேஜில் போய்ட்டு சிங்கன் பண்ணுறது தான் ஃபிஷிங் அட்டாக்னு சொல்கிறது. ஓகேவா, இவ்வளோ தாங்க ஃபிஷிங் அட்டாக். ஓகே இவ்வளோ தாங்க ஃபிஷிங் அட்டாக். ஃபிஷிங் அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, நம்ம அனுப்புகிற இமெயில்லையும் யூஸ் பண்ணுற மெசேஜஸ்லையும் தான் இருக்குது. அவங்க கிளிக் பண்ணுவாங்களா மாட்டாங்கங்கிறது. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா, ஃபிஷிங் அட்டாக்னா என்னது, ஃபிஷிங் அட்டாக் எப்படி பண்ணுறாங்க, ஃபிஷிங் அட்டாக்லேருந்து நம்ம எப்படி நம்மளே சேவ் பண்ணி வச்சுக்கிறது, அண்ட் ஃபிஷிங் அட்டாக் காலையில் எப்படி பண்ணுறது, இதை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவுக்கு இன்றுக்கும் நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.